ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே குழந்தைங்க லீவில் இருந்தால் என்ன எப்படி இருக்கும் டே அப்படிங்கிறத நான் லைட்டாக தான் நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக நான் காமிக்கல. காலையில் லெஷராக தான் எந்திரிக்கிறது. ஸ்கூல் லீவ்னால் மாடிக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஏதாவது சின்ன கத்திரிக்காய் இப்போ தான் இருக்குது, அது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு பூவெலாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கீழே போடுறது. டெய்லி இதுதான். மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே தோட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி செடிங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. இன்றைக்கி பன்னீர்லாம் இருந்துச்சு, பன்னீர் ரோஜாலாம். மார்னிங் வந்து இந்த பூவையும் அப்புறம் வந்து அந்த பேர்ட்ஸோட சத்தத்தையும் கேட்டாலே ஒரு ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். பேபிக்கு உடம்பு சரியாயிடுச்சு இப்போது. மாதுளையில் 2 பூ வச்சுருக்கு. இதில் வந்து பழம் வந்தாலும் மங்கி வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சந்தோஷத்துக்காக சும்மா வச்சுருக்கேன் இந்த மரத்தெல்லாம். இப்போ மார்னிங் வந்து குழந்தைங்க எழுந்திரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பாப்பா சிரிச்சே 1 வீக் ஆகிடுச்சு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. லீவ்னால் அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க. எப்போ எழுந்திருக்கிறாங்களோ அப்போ தான். அவள் வந்து மெடிசன்லாம் சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணாக இருக்கும் இல்லையா, வயிறு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு வந்து மார்னிங் 2 பேருக்கும் கொடுத்துட்டா கொஞ்சம் வயிறு புண்ணெல்லாம் சரியாயிடும். அதுக்காக தேங்காய் பால் கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வந்து நார்மல் ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவளுக்கு பிடிச்ச கார சட்னியும் தோசையும் தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, நம்மக்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது வந்து உளுந்து தாளித்து கூட இதில் போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தோசையில் வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த இண்டஸ் வேலி கல் வாங்கினேன், தோசைக்கல். ஆனால் இதில் நான் எத்தனை பேருக்கு நல்லா வருதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு சரியாகவே வரல. ஏன்னா நடுவில் மட்டும் தான் வேகுது. அதுவும் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சோம், வேக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சோன்னா நடுவில்லாம் தீஞ்சு போயிடுது கருப்பாக. சரியாகவே எனக்கு தோசை வரல. இருந்தாலும் நான் வந்து அதை சீசனிங் பண்ணி நான் பண்ணி பார்க்குறேன். இன்னும் ஒரு 2-3 டைம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இது சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். தோசை ஏன் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நிறைய பேர் யூடியூப்பில் சூப்பராக வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இது சரியாக வரமாட்டேங்குது. ஓரம்லாம் நம்ம சிம்மில், நடுவில் வந்து கருப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்மில் வச்சோன்னா சைட்லலாம் சுத்தமாக வேகாது. எவ்வளோ பெரிய கல்லில் நான் சின்ன தோசையாக தான் போட்டிருக்கேன். அதுவுமே ஓரத்தில் வேக மாட்டேங்குது. ஹையில் வச்சா நடுவில் நல்லா தீஞ்சு போயிடுது. இது வந்து சரியாக வரல, என்னென்னு எனக்கு தெரியல. மற்றபடி துரு பிடிக்கல. நான் என்ன மெத்தட் சொல்லியிருந்தாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் வந்து சீசனிங் பண்ணியிருந்தேன். தோசை ஒட்டாமலாம் வருது, ஆனால் நடுவில் வேக தான் மாட்டேங்குது. நடுவில் ரொம்ப கருப்பாகிடுது, ஓரத்துலலாம் வேக மாட்டேங்குது. இது கொஞ்சம் சரி வரல. நார்மல் இரும்புக்கல் நான் வச்சுருக்கேன். அதில் நல்ல பேப்பர் ரோஸ்டெல்லாம் செம்மையாக வரும். அதில் நான் ஒரு நாள் தோசை செஞ்சு நான் ஒரு vlog போடுறேன். ஸோ தோசையும் சட்னியும் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. தேங்காய் சட்னி, கார சட்னி, காரமே இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக காரம் வச்சு தோசை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் நல்லா விளையாடுவாங்க. எங்கள் வீடு வந்து ஒரு சின்ன இடம். ஸோ அதில் வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் விளையாடுவாங்க. இன்றைக்கி ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. நான் போய் அதை எடுத்து சிசர் கட் பண்ணுறதுக்குள்ளே 2 பேருக்கும் ரொம்ப அவசரம். அது வந்து பிரிச்சுட்டாங்க. வெளியில் சிட் அவுட்லேயே உட்காந்து பிரிச்சுட்டாங்க. இது என்னன்னா, நம்ம வந்து பேஸ்கெட் பால் போடுவோம் இல்லையா, அதோட பேஸ்கெட் தான். இதுக்கு முன்னாடி நான் சின்னது பேபி பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். அதுவே 200, பிளாஸ்டிக்கே 200. நெட்டோடு தான் அதுவும் வரும். அது உடஞ்சி போயிடுச்சு. இது வந்து 500 ஆஃபரில் வாங்கினேன், 499. சரி இதுவே வாங்கிடலாம், லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றதுனால நான் இதே வாங்கிட்டேன்.
இது இன்னும் ஃபிட் பண்ணலை. இது வந்து நம்ம வந்து அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் ஃபிட் பண்ணணும். ஸோ ஆளுங்களை கூப்பிட்டு தான் ஃபிட் பண்ணணும். நல்லா இருந்துச்சு, லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தீரனுக்கு ரொம்ப சந்தோஷம் இது வாங்கினது. ஏன்னா நெக்ஸ்ட் 10 days ஹாலிடே வருது அவனுக்கு. அந்த ஹாலிடேயில் நான் சமாளிக்கணும்னா இதெல்லாம் இருந்ததுன்னா என்னால் கொஞ்சம் ஈஸியாக அவனை சமாளிக்க முடியும். இது வந்து அதோட ஆக்சசரிஸ் கொடுத்துருந்தாங்க, நல்ல ஹெவி வெயிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பாப்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த பாப்ஸ் வந்து நல்லா வெடிச்சிட்டு இருந்தாங்க. இவனுக்கு எப்பயுமே இந்த பாப்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் வாங்கி கொடுக்கல, இன்றைக்கி தான் வாங்கி கொடுத்தேன். அப்பப்போ வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து பாப்பாவும் பயமே இல்லாமல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாலிடேஸில் வந்து இந்த ஸ்க்ரீன் டைமெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி கொடுத்தோன்னா, மென்டல் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா அவங்க வந்து விளையாட தான் ஆசைப்படுவாங்க. மொபைல் பார்க்குறியா விளையாடுறியான்னு கேட்டால் எல்லாருமே விளையாடுறதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்க்ரீன்லாம் காமிக்கிறதில்ல. காமிப்பேன், ஆனால் ரொம்ப ஒரு நாளைக்கு 1/2 an hour 20 minutes அந்த மாதிரி தான். சில நாள்லாம் சுத்தமாகவே இருக்காது. அடுத்து அவங்க குளித்ததுக்கப்புறம் லன்ச் செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கும் சிம்பிள் தான், சிக்கன் கறி வித் ஒயிட் ரைஸ். அது மட்டும்தான் இன்றைக்கி லன்ச்சு. இது வந்து எப்பயும் செய்கிற மாதிரி, எல்லோரும் செய்கிற மாதிரி தான். நான் அது மாதிரி தான் நானும் செய்கிறேன். டிப்ஸு கொடுக்கறதுக்கெலாம் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. இதில் எல்லோரும் நார்மலாக செய்கிறது மாதிரி தான். யூடியூப்பில் எல்லோரும் நல்லா பெஸ்ட்டாக சமைப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை. எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் கழுவி மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி, கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அப்புறம் சிக்கன் மசாலாஸ் இதெல்லாம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, எல்லாமே வீட்டில் செஞ்சது தான், எதுவுமே கடையில் வாங்குறதில்ல. அப்புறம் இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு எப்பயும் போல் செய்கிற மாதிரி செஞ்ச லன்ச்சு தான் இது. பாப்பாவுக்கு வந்து நார்மல் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நார்மல் ஃபுட், அவளுக்கு கொஞ்சம் நான்வெஜ் பிடிக்குங்கிறதுனால சரி இன்றைக்கி நான்வெஜ் அவள் பீசஸ்லாம் சாப்பிட்லன்னா கூட லைட்டாக ஒரு அந்த கறி போட்டு சாப்பிட்டா அவளுக்கு ஊட்டலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஊட்டிட்டேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2-3 டேஸாக 4-5 டேஸாக அவன் வந்து ஒன்றுமே சாப்பிடலை, நத்திங். ஸோ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சிட்டோன்னா இது அதிலே வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நான் மசாலாஸ்லாம் போடுறேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, இது 4மே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சோன்னா நம்மளுக்கு தேவையான கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து மிளகாய் பொடி ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், தக்காளி போட மறந்துட்டேன், அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போது நான் மிளகாய் பொடி ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா அவங்க சாப்பிடணும் இல்லையா, அதனால். நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி இது பண்ணோம். தேங்காய் பால் ஊற்றி மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விட வேண்டாம், நான் கொதிக்க வைக்கல. ஸோ தேங்காய் பால் ஊற்றி
அப்படியே மூடி வச்சிட்டேன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக கொஞ்சம் டேஸ்டியாக அதே மாதிரி வயிறுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் இன்றைக்கி நைட்டுக்கும் சேர்த்து இது செஞ்சுட்டேன். தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து ஒயிட் ரைஸும் மீன் வாயில் வச்சாச்சு. வச்சுட்டு இவங்க 2 பேருக்கும் ஊட்டியாச்சு. ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் கிவி கொடுத்தேன். கிவி வந்து நிறைய கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் வந்து ஒரே ஒரு கிவியை கட் பண்ணி 2 பேருக்குமே கொடுத்தேன். உடம்பு சரியில்லாத டைமில் நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொடுத்தோன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா இம்யூனிட்டி கொடுக்கும். தூங்கி எழுந்து கிவிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். கொஞ்சம் வெளியில் போய் விளையாடும்போது நிறைய பேரை பார்க்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும், சந்தோஷமாக இருக்கும், மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதுக்காக ஈவினிங் வந்து கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு தான். நல்லா சச் அ பிக் ஒன். பாப்பா கொஞ்சம் நல்லா விளையாடல, பட் கொஞ்சம் விளையாண்டா, அதுவே சந்தோஷமாக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. வெளியில் வந்து மண் கிரவுண்டு இருக்குது, அங்கே வந்து கிரிக்கெட்டு அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் சின்ன குழந்தைங்க தான் வந்து பேரண்ட்ஸ் கூட அவங்கவுங்க விளையாடுவாங்க. இது நீட்டாகவும் இருக்கும், குப்பையெல்லாம் இருக்காது. தோ இட்ஸ் அ பப்ளிக் கிரவுண்ட், இதில் வந்து அவ்வளோவா டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே நாங்கள் இன்றைக்கி வந்து 2 hours இங்கே இருந்தோம். இங்கே வந்து பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, டேபிள் டென்னிஸ் கோர்ட் இருக்குது. உள்ளே விளையாண்டதுக்கப்புறம் வெளியில் தான் மண் கிரவுண்டு. இங்கே வந்து வாக்கிங், ஜாகிங், ஸ்கூல்லேருந்து நிறைய கராத்தே கிளாஸஸ் நடக்கும். அப்புறம் வந்து பப்ளிக் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு ரெக்ரியேஷன் டைமாக இருக்கும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வீட்டில் டேட்ஸ் சுத்தமாக இல்லை, டேட்ஸ் அண்ட் வால்நட் சுத்தமாக இல்லை. சரி வாங்கலான்னு அஷ்வானுக்கு வந்திருந்தோம். அஷ்வானுக்கு வந்தோம். அங்கே நிறைய கேண்டீஸ் வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேரும் கேண்டீஸ் கிட்ட தான் போனாங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் போய் டேட்ஸு அந்த சைடு இருக்குது, ஸோ டேட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேப்சிகம் இருந்தால் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இந்த மாதிரி நான் ஜென்ரலாக வாங்க மாட்டேன். அதுவும் வந்து இந்த கிளிங் ரேப்பரில் கவர் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கவே கூடாது, விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்கிக்கலாம், இல்லாட்டி இதுக்காக நான் இன்னொரு கடைக்கு போகணும். அதனால் நான் வந்து டேட்ஸும் வால்நட், இங்கே வந்து எல்லா நட்ஸுமே இருக்குது, எல்லாருக்குமே அது தெரியும். வால்நட் அண்ட் டேட்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி ரேப்டு ஃபுட்டெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கவே கூடாது, அது வந்து ஒரு வைஸ் டெசிஷன். ஹைவே பாருங்கள், நேஷ்னல் ஹைவே, இப்படியே போனால் திருச்சிக்கு போயிடலாம். நான் வாங்கின திங்ஸ் இது தான். 1 கிலோ டேட்ஸும் 100 grams வால்நட்டும் வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி ரேப்டு ஐட்டம்ஸ் வந்து வாங்கவே கூடாது கைஸ், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கலாம். சாலட் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் பாருங்கள். இது வந்து 100 grams வால்நட் வந்து 210 rupees. இது வந்து டேட்ஸு 1 kg 600 rupeesக்கு வாங்கினேன். இது நல்லா ஃபட்ஜியாக இருக்கும், நல்லா ட்ரையாக இல்லாமல் நம்ம நார்மலாக லைன் டேட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குறோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரியல் ஸ்வீட்னஸோடு நல்லா ஃபட்ஜியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், டின்னர் முடிச்சுட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.